நியூக்ளியர் வெப்பன் வெடிச்சிருச்சுன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ்ல நீங்க செத்துவீங்க. பட் நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா நீங்க எப்படி தப்பிக்கலாம்னு கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அணுகுண்டு வெடிக்கும்போது அதுல இருந்து ஒரு ஃபிளாஷ் லைட்டை நீங்க நேருக்கு நேரா பாத்தீங்கன்னா உங்க கண் பார்வை கண்டிப்பா போயிடும். ஸோ பெட்டர் தரையை பார்த்த மாதிரி தலையில கை வச்சுக்கிட்டு தரையோட தரையா படுத்துருங்க. செகண்ட், இனிஷியல் பிளாஸ்ட். இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு தொடர்புக்கு பின்னாடி உங்க வீட்டுக்குள்ள விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சேஃபா இருக்கலாம். பட் இன்னும் சேஃபா வேணும்னா தரை மட்டத்திற்கு கீழே இருக்க மாதிரி ஏதாச்சும் வேஸ்ட் டேங்க் ஆர் வாட்டர் டேங்க், ஈவன் செப்டிக் டேங்க் இருந்தாலும் பரவாயில்ல, யோசிக்க போல இறங்கிடுங்க. ஏன்னா உசுறு முக்கியம் ப்ரோ. அண்ட் தேர்ட் ஒன், நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ், அதாவது 3 நாளைக்கு நீங்க அதுக்குள்ளதான் இருக்க போறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான வாட்டர், ஃபுட், பொட்டாசியம் டேப்லெட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அண்ட் பேட்டரிஸ், லைட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி 3 டேஸ் கழிச்சு நீங்க வெளியே வரும்போது நீங்க கண்டிப்பா வித்தவுட் ஃபேஸ் மாஸ்க் வெளியே வரக்கூடாது. ஒய்? பிகாஸ் உங்களை சுத்தி நிறைய டஸ்ட் இருக்கும். அதுல நார்மல் டஸ்ட் இல்ல, இட்ஸ் அ ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட். ஸோ அது உங்க மேல பட்டுச்சுனாலும் நீங்க கண்டிப்பா செத்து போயிருவீங்க. ஸோ இதை பத்தி தெரியாத உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல உருப்படியான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.